அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பேண்ட் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த கிளாத் வந்து நம்மளுக்கு சுடிதார் மெட்டீரியலில் வரும் இல்லையா, பேண்ட் கிளாத்து, அந்த கிளாத் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரே இதாக கிளாத்தை எடுக்கிறோம். அதாவது டபுளாக ஃபோல்ட் பண்ணி நம்மளுக்கு வரும் இல்லையா, அந்த இதை நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் ரெண்டு ஓப்பன் சைடு இருக்குது. அப்படியே என் சைடில் வந்து ஃபோல்டிங் சைடு இருக்குது. ஓகேங்களா? சிங்கிளாக தான் போட்டிருக்கேன், டபுளாக போடலை. இந்த பேண்ட் வந்து ஃப்ரண்ட்டு பேக்குன்னு தனித்தனியாக தான் நம்ம கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது கீழே வந்து அப் அண்ட் டவுன்ஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டதுக்கப்புறமா ஃபோல்ட் பண்ணி பாட்டம் சைடில் மடித்து தைப்போம் இல்லையா, அதுக்காக இது 2 இன்ச்சு எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த 2 இன்ச்சை எடுத்ததுக்கு அடுத்தது அந்த மெஷர் பண்ணியிருந்தோம் பாருங்கள், 2 இன்ச்சு, அதில் இருந்து எவ்வளோ ஹைட்டு தேவையோ அந்த ஹைட்டை நம்ம எடுக்கிறோம். இப்போ இங்கே வந்து ஹைட்டு வந்து 37 வருது. ஸோ நம்ம அந்த 37 ஹைட்டை மார்க் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அந்த ஹைட்டை மெஷர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹிப்பில் இருந்து சைடில் எடுக்கணும். நிற்க வச்சு அவங்கள சைடில் நிற்க வச்சு ஹிப்பில் இருந்து அவங்களுக்கு பேண்ட்டு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அந்த ஹைட்டை எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டு தாங்க இது. அதுக்கடுத்தது மேலே 2 இன்ச்சு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறது. இதில் வந்து நம்ம எலாஸ்டிக் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், இல்லைனா நாட் மாதிரி போட்டும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு வச்சாச்சு. ஓகேங்களா? அடுத்தது இடுப்பு வெஸ்ட் சைடு வந்து 29 வருது. அதை இப்போ நம்ம 4ஆக மடிக்கிறோம். 4ஆக மடித்தா 4.25 வருது. ஓகேவா? அதிலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு, ஸோ 8.25 இன்ச்சு நம்ம இப்போ வச்சுருக்கோம். ஓகேங்களா? அதே இடுப்பு சைடு வந்து 29 வருது இல்லையா, அதை இப்போ நம்ம 3ஆக இப்போ ஃபோல்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ 3ஆக ஃபோல்ட் பண்ணையில் அதில் கிடைக்கக்கூடியது 9.5 வருது. பாருங்கள், 3ஆக இப்போ ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புரியுதா? அதாவது 29ங்கிறது அவங்க இடுப்பு சைஸு. இந்த இடுப்பு சைஸை இப்போ நம்ம 4ஆக ஃபோல்டு பண்ணுறோம். 4ஆக ஃபோல்டு பண்ணினோம்னா அதில் வந்து 7.25 வருது. அதில் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு வச்சு 8.25க்கு நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ 3ஆக ஃபோல்டு பண்ணி அதில் இருந்து நம்மளுக்கு வரக்கூடியது எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம்னா 9.5 வருது. ஓகேவா? இப்போ அதில் இருந்து 9.5க்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே லைன் மார்க் போடுறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். அந்த மார்க்கில் இருந்து 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. புரிஞ்சதுங்களா? இப்போ அதை மேலேருந்து நம்ம 9.5க்கு போட்டது லைன் போட்டுட்டு அடுத்து அந்த இதிலேருந்து நம்மளுக்கு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டது. ஓகேங்களா? அதுலேருந்து இப்போ நம்ம ஒரு கர்வ் பண்ணிக்கிறோம், வளைவு கொடுத்துட்றோம். வளைவு கொடுத்துட்டதுக்கப்புறமா இப்போ அதில் இருந்து ஈக்குவல் நடு சென்டர் பாயிண்ட்டை இப்போ பார்த்துக்கிறோம். பார்த்து அதில் எவ்வளோ மெஷர் இருக்கோ அந்த மெஷரை கீழே நம்ம கொடுத்துட்டு இப்போ அதிலேருந்து ஒரே லைன் ஸ்ட்ரெயிட் லைனாக கொடுக்குறோம். ஓகேங்களா? நம்ம லாஸ்ட்டில் எண்ட்லேருந்து முடிஞ்சது பாருங்கள், அதிலேருந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து இப்போ ஒரு லைன் கொடுக்குறோம். இப்போ அந்த லைன் கொடுத்ததில் இருந்து ரவுண்டு, அதாவது கீழே நம்ம முடியுது பாருங்கள், பேண்ட்டு முடியுது இல்லையா, பாட்டம் சைடு, அதில் அவங்களுக்கு எவ்வளோ லூஸ் கொடுத்துருக்கோன்னு சொல்லி பாருங்கள். இங்கே வந்து அவங்களுக்கு 12 கொடுத்துருக்கு. ஸோ 12ன்னா நம்மளுக்கு 2ஆக போடுறப்போ 6 வருது. ஓகேவா? அந்த 6ஐ 3 ஆப்போசிட் லைன் 3 ஆப்போசிட் லைனில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ ஸ்ட்ரெயிட்டில் சென்டர் பாயிண்ட், இது வந்து முட்டிக்கு தனி அவங்களுக்கு மெஷர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஓகேவா? அது வந்து 17 வருது. அதில் 4 இன்ச்சு இந்த சைடும் அடுத்த ஆப்போசிட் சைடு 4 இன்ச்சு நம்ம வைக்கிறோம். 4.25 வைக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து இது முட்டிக்கு நம்ம மெஷர் பண்ணுறது, அவங்கள காலை வந்து பெண்ட் பண்ண சொல்லிட்டிங்கன்னா அந்த முட்டி நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த இதில் நம்ம மெஷர் பண்ணோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் லூஸாக கொடுத்தோம்னா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக தெரியும் பார்க்குறதுக்கு. அதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த இடத்துல டாட் போட்டோம் பாருங்கள், அந்த டாட்டில் இருந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நம்ம ஒரு லைன்ஸ் கொடுத்துக்குறோம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டதுக்கப்புறமா இதோட எண்டை வந்து அதில் முடிச்சிருங்க. ஓகேவா? அவ்வளவுதாங்க. இதுதாங்க இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸு கிடச்சிருச்சு. ஃப்ரண்ட்டுக்கு பேண்ட்டோட மெஷர்மெண்ட் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு.
இப்போ நம்ம கரெக்டாக அந்த சைடில் நம்ம லைன் போட்டோம் பாருங்கள், அந்த லைனில் எடுத்து அப்படியே அந்த கேர்வில் கொண்டு வந்து முடிக்கிறோம் இல்லையா, அதை முடித்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது இந்த சைடும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அப்படியே நம்ம லைன் போட்டதே நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கேர்வ்லலாம் கரெக்டாக கொண்டு வந்து கட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு அப்படியே கொண்டு வந்துட்டு மேலே ஹிப் சைடில் வருது இல்லையா, அந்த லைன்ஸை மேலே நம்ம இப்போ கட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிடணும். அதாவது மேலே ஃபோல்டிங் பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த சைடில் வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துடுறோம் கிளாத்தை. ஓகேங்களா? இப்போ அந்த வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு அது 2 பீஸாக கிடச்சிருச்சு. ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் பீஸு. இப்போ ஃப்ரண்ட் பீஸில் நம்மளுக்கு 2 பீஸு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பேக் சைடு எடுக்க போகிறோம். பேக் சைடு நம்மளுக்கு வந்து கிளாத்தை வந்து நீங்கள் அதை இதை கட் பண்ணிட வேணாம். திடீர்னு ஒரு சமயம் நம்மளுக்கு ஹைட்டு பத்தலைனாலும் நம்ம அந்த கீழே இறக்கி விட்ட மாதிரி கூட போட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்குனால நீங்கள் வந்து அதை ஈக்குவல் பண்ணி கட் பண்ணி எடுத்துட வேண்டாம். இப்போ இதில் வந்து நம்மளுக்கு கிளாத் வந்து அந்த மேலே வந்து லைட் பத்தலை. ஸோ அந்த ஹைட்டை வந்து நம்ம இப்போ இறக்கி தான் ஃபோல்ட் பண்ணி பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் ஆப்போசிட்டில் ஃபோல்டிங் சைடு அப்படியே நம்ம திருப்பிக்கிறேன் கிளாத்தை. திருப்பிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அதை ஈக்குவலாக இப்போ வச்சு கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ கரெக்டாக அந்த சுருக்கம் இல்லாமல் எடுத்து விரித்து விட்டுட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை தூக்கி இப்போ கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ மேலே வந்து அந்த கிளாத் வந்து பத்தாததுனால நம்மளுக்கு கரெக்டாக இந்த அளவுக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. அதனால தான் இறக்கமாக வச்சாச்சு. இப்போ இறக்கமாக வச்சு இப்போ பார்க்குறப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. அதனால தான் கட் பண்ண வேணான்னு சொன்னேன். நம்ம திடீர்னு கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த பார்ட்டு செகண்ட் கிடைக்கக்கூடிய பார்ட்டு கிடைக்காது. அதனால் நீங்கள் இப்படியே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ இப்படி மெஷர் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து கிளாத் வந்து பறக்க இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பின் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்த கிளாத் வந்து நகராமல் இருக்கும். ஓகேவா? அதனால் இப்போ நம்ம அந்த கார்னரில் சென்டர் பாயிண்ட்டுங்களில் நம்ம இப்போ பின் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஃபுல்லாக இப்போ நம்ம பின் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா இப்போ மார்க் பண்ணோம்னா உங்களுக்கும் ஈஸியாக தெரியும். ஓகேவா? கரெக்டாக இப்போ பாருங்கள், பின் பண்ணி வச்சாச்சு. இப்போ பின் பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம மெஷர் பண்ண பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ அந்த எண்டு முடிஞ்சது பாருங்கள், ஃப்ரண்ட் பீஸ் அதில் இருந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு கொடுத்துக்குறோம். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டாக லைன் கொடுத்து இப்போ அந்த முடிவில் இருந்து 3 இன்ச்சு நம்ம அங்கிட்டிருந்து எடுக்கிறோம். ஓகேவா? அந்த 3 இன்ச்சை எடுத்து அந்த லைன் கொடுத்து அதில் ஒரு கர்வ் பண்ணிக்கிறோம். புரிஞ்சதுங்களா? இப்போ பாருங்கள், அதிலிருந்து நம்ம ஒரு கர்வ் பண்ணுறோம். பண்ணிட்டதுக்கப்புறமா இப்போ மேல் சைடு மேலே டாப் போர்ஷன்ஸ் இது வருது இல்லையா, அந்த இதுக்கும் நம்ம லைன்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ அந்த இதில் நம்ம கர்வில் கரெக்டாக 3 இன்ச்சாக எக்ஸ்ட்ரா பண்ணி கொண்டு வாங்க. 3 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொண்டுட்டு வந்துட்டு அந்த முட்டி சைடு இருக்குது பாருங்கள், அங்கே நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் இருந்து நம்மளுக்கு 1.5 இன்ச்சு கிடச்சா போதும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ கீழே பாட்டம் சைடில் இருந்து நம்ம 1.5 இன்ச்சு வந்தால் போதும். ஓகேவா? அதில் இருந்து நம்மளுக்கு 1.5 இன்ச்சு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் இருந்து 3 இன்ச்சில் இருந்து நம்ம அப்படியே 1.5 இன்ச்சுக்கு கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அவ்வளவுதாங்க, பேக் பார்ட்டோட மெஷர் முடிஞ்சிருச்சு. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம லைன் பண்ணிக்கிறோம். லைன் பண்ணிட்டதுக்கப்புறமா ஃபுல்லாக எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்து கரெக்டாக ஒரு லைன்ஸ் கொடுத்துக்குறோம். ஓகேங்களா? கொடுத்துட்டதுக்கப்புறமா அந்த நம்மளுக்கு அந்த ஃப்ரண்ட் சைட்லேயும் லைன் கொடுக்கணும் இல்லையா, அதையும் கொடுத்துக்குறோம். இப்போ அதர் லைன்ஸும் நம்ம கொடுத்துட்டு அடுத்தது நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. ஓகேவா? ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ அந்த ஆமாம், மேலே வந்து ஹிப் சைடு வருது இல்லையா, அதுலேருந்து 2 இன்ச்சு மேலே ஹைட்டு ஏற்றிட்டு அதுலேருந்து கிராஸிங்காக ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. இது வந்து பேக் போர்ஷனில் நம்மளுக்கு அந்த பேண்ட் வந்து கொஞ்சம் தூக்கம் இல்லையா, அதுக்காக தான் அந்த 2 இன்ச்சு. ஓகேங்களா? இதை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம்.
ஃபுல்லாக இப்போ நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அந்த பாட்டம் சைடு இருக்குது இல்லையா, அந்த சைடில் வந்து அர்க்காத் பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஃபோல்ட் பண்ணி நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணுற இதை வந்து நம்ம அர்க்காத் பண்ணி விட்டுக்கணும். அடுத்தது எக்ஸ்ட்ரா கிளாத்துங்க இதெல்லாம் வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணதை இப்போ நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபுல்லாக இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எல்லாமே இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அவ்வளோதாங்க. இப்போ இதில் நம்மளும் அர்க்காத் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு அடையாளம் தேவை இல்லையா, அதுக்காக அர்க்காத் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கர்வ்லலாம் நம்ம கரெக்டாக கொண்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோஸு ஷேர் பண்ணி விடுங்க. டைலரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கும் இதை வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து நம்ம ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.